வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காரைக்குடி ஸ்ரீ ஆண்டவ நயினார் பெரியநாயகி அம்பாள் கோவிலில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தரிசனம் செய்தார். 15 நிமிடங்கள் தியானம் செய்தார். பின்னர் ராமநாதபுரத்திற்கு புறப்பட்டு சென்றார். ரேஷன் கடைகளுக்கு நுகர்பொருள் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் எடை குறைவாகவே வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளுக்கு சோதனை செய்யும் அதிகாரிகள் இருப்பு குறைவாக உள்ளதாக கூறி பணியாளர்களுக்கு தொடர் அபராதம் விதிக்கின்றனர். ரேஷன் பணியாளர்களுக்கு அபராதம் விதிப்பதை கைவிட வலியுறுத்தியும் ஊதிய ஒப்பந்தத்தை உடனே ஏற்படுத்த வேண்டும், ஓய்வு காலத்தில் பணி நீக்கம் செய்வதை கைவிட வலியுறுத்துவது உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருவாஞ்சியம், திருப்பணப்பேட்டை, சிகார்பாளையம் போன்ற கிராமங்களைச் சேர்ந்த 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் முடிகொண்டான் மற்றும் குத்தாறு ஆகிய ஆற்று பாசனங்களை நம்பி உள்ளது. இந்த ஆறுகளில் இருந்து பிரியும் ஓமக்குளம் வாய்க்கால், ஏரி வழி வாய்க்கால், கோழிப்பண்ணை வாய்க்கால், யமதர்மராஜா வாய்க்கால் ஆகியவை 15 ஆண்டுகளாக தூர் வாரப்படாத காரணத்தினால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. பிரச்சினைக்கு உடனே தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா ஸ்ரீவாஞ்சியம், திருப்பணப்பேட்டை ஆகிய 5-6 வாய்க்கால்கள் தூர் வாராமல் வயலிலும் வாய்க்காலும் ஒன்றாக கண்ணி போல் காட்சியளிக்கிறது. இதை பலமுறை பிடபிள்யூ துறையிலும் மாவட்ட ஆட்சியரும் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற யமதர்மராஜாவும் ஸ்ரீவாஞ்சிநாத சுவாமிக்கும் இந்த வாய்க்கால் வழியாக தான் தண்ணி அந்த குளத்துக்கு பாய்ந்து நீராடி விட்டு யமதர்மனையும் ஸ்ரீவாஞ்சியரும் மங்களாம்பிகையும் தரிசனம் பண்ணுவார்கள். உலக புகழ் பெற்ற ஸ்ரீவாஞ்சியம் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இதற்கு அந்த குளத்தை தண்ணி இல்லாதனால் சிறிய மோட்டார் வைத்து ஜலம் தெளிப்பது போல் தெளித்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் இந்த வாய்க்கால் வெட்டாத காரணம் தான். 15 ஆண்டுகளாக வெட்டவில்லை. இதை வெட்டவில்லை என்றால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கும், பஸ் மறியல் நடக்கும். தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் கோவை மாவட்ட வனத்துறை உதவியோடு வெள்ளையங்கிரி மலை மற்றும் அதன் அடிவார பகுதிகளில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். 1 மாத காலமாக வார இறுதி நாட்களில் நடைபெற்ற பணியில் 3.5 டன் அளவிலான குப்பைகள் சேகரிக்கப்பட்டு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. 2014 முதல் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக வெள்ளியங்கிரி மலை தூய்மை பணியில் தென் கைலாய பக்தி பேரவை ஈடுபட்டு வருகிறது. சேத்துப்பட்டு அடுத்த கிழக்குமேடு கூட்டோடு பகுதியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திமுக சார்பில் கட்சி நிர்வாகிகள் கொடியேற்ற முடிவு செய்தனர். கட்சி துணைத் தலைவர் ரகுராமன், கோதண்டராமன், மணி, ராஜ், அப்துல் ஆகியோர் அதற்கான பணியில் ஈடுபட்டனர். கம்பம் நடும்போது கம்பத்தில் மின்சாரம் தாக்கி நிர்வாகி ரகுராமன் ஸ்பாட்டிலேயே இறந்தார். மற்ற 4 பேரும் படுகாயம் அடைந்தனர். சேத்துப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரியில் இதுவரை இல்லாத கோடை வெயிலின் தாக்கத்தால் தேயிலை தோட்டங்கள் காய்ந்து கருகியதுடன் இயல்பான காலநிலை மாறி சமவெளி பகுதிகளைப் போல் வெப்பமான காலநிலை ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக அவ்வப்போது தலைகாட்டும் மழை மற்றும் மேகமூட்டம் காரணமாக தண்ணீர் பஞ்சம் நீங்கி தோட்டங்கள் பசுமைக்கு மாறி குளிர்ச்சியான காலநிலை நிலவ துவங்கியுள்ளது. மேகமூட்டம் காரணமாக பகல் நேரங்களிலும் இருள் சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் முகப்பு விளக்கு வெளிச்ச உதவியுடன் செல்கின்றன. இதனால் டூரிஸ்டுகள் திண்டாடுகின்றனர். வெப்பம் குறைந்து நீலகிரியின் குளிர்ச்சியான காலநிலை நிலவ துவங்கியுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தோமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஞானசேகர், சட்டக்கல்லூரி மாணவர். இவரது தந்தை முத்துக்குமார் ஜனவரி மாதம் வீட்டை விட்டு வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. ஞானசேகரின் பெரியப்பா ராஜகோபால் கனகம்மாள் சத்திரம் போலீசில் புகார் கொடுத்தார். போலீசார் வழக்கு பதிந்து முத்துக்குமாரை தேடினர். இந்நிலையில் தோமூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய நிலம் அருகே அழுகிய நிலையில் சடலமாக ஒரு உடல் கிடந்தது. அது முத்துக்குமாரின் சடலம் என தெரிந்தது.
அவரது மரணம் இயற்கையானது அல்ல என்றும் விவசாய நிலத்தில் மின்வேலியில் மின்சாரம் பாய்ந்து அவர் இறந்ததும் தெரியவந்தது. தந்தையின் மரணம் குறித்து போலீசார் முதல் தகவல் அறிக்கை தரவில்லை என்றும் குற்றவாளியை காப்பாற்ற இன்ஸ்பெக்டர் முயற்சிப்பதாகவும் கூறி சட்டக்கல்லூரி மாணவர் ஞானசேகரன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீது திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாளிடம் புகார் அளித்தார். விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி உறுதியளித்தார். கடந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்து எங்கள் அப்பா வீட்டிலேருந்து போனவர் வந்து திரும்ப வரல. அவர் வந்து ஜனவரி 17ஆம் தேதி சடலமாக கிடைக்கிறார். ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி சடலமாக கிடைக்கிறார் அவரு. இது வந்து நாங்கள் வந்து கனமாச்சத்திரம் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க இந்த இடைப்பட்ட நாளில் வந்து அவங்க வந்து தேடினாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு நாங்களும் வந்து ஊரவங்களை வச்சு நாங்களும் வந்து தேடினோம். எங்குமே கிடைக்காத பட்சத்தில் ஒரு கிலோமீட்டர் பாடி கிடைச்ச இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி சால்வை, துணி இதெல்லாம் வந்து தனித்தனியாகவே இருந்தது. நாங்கள் வந்து அந்த துணிங்க இருந்த பக்கத்துலேயே நாங்கள் வந்து தேடின திசை திருப்பம் வந்து அதை வந்து பண்ணியிருக்காங்க. கடைசியில் பாடி இருந்தது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. இது வந்து ஸ்டேஷன்ல வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த நாள் வரைக்குமே அவங்க வந்து எந்த தொழில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பண்ணியிருக்கோம், அவங்க வந்து எந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு வந்து தெரிவிக்கல. நாங்கள் ஸ்டேஷன் போகும்போதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து இதுதான் வந்து சொல்றாங்க. அவங்க மேற்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தோணும் போது நாங்கள் வந்து காவல் கண்காணிப்பில் ஐயாவை அவரை பார்த்து வந்து இன்னைக்கு வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் மேற்படி நடவடிக்கை வந்து எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆழ்வார்பேட்டையில் படுகர் இன மக்களின் பூர்வீக கோயிலான சுயம்பு மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் அபிஷேக ஆராதனை விழா காலை 7 மணிக்கு நடை திறந்து நடைபெற்றது. கோடமலை கிராமத்தில் முதல் கன்று ஈன்ற மாட்டின் பாலை பச்சை மூங்கிலில் சேகரித்து மகாலிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதே மாட்டின் பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட நெய் கோயில் விளக்கு எரிய பயன்படுத்தப்பட்டது. ஏற்றப்பட்ட நெய் விளக்கு 6 மணி நேரம் எரிந்ததால் அதுவரை மட்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். விழாவில் பாரம்பரிய உடையணிந்து வந்த படுகையிட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஐயனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரசாத விநியோகம் நடைபெற்றது.